நான் இந்த கோயிலினுடைய மகிமை பற்றி, அந்த கோயிலினுடைய வாழ்க்கை வரல போல் இந்த கோயிலுடைய அத்தனை விஷயங்களையும் சுருக்கமாக பேசலாம்னு நினைக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயம். இந்த கோயில் வரலாறை சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கிட்ட ஆகுது நாம் இப்படி ஒரு கோயில் இருப்பதாகவும், கோயில் வரக்கூடியதாகவும், இங்கே ஆஞ்சநேயர் குடி வரப்போகிறதாகவும், இந்த இடத்துல நிறைய சன்னியாசிகள் வருவதாகவும், இங்கே குளம், மரம், செடி கொடிகள் நிறைய இருந்ததாகவும், நாகருடைய பூமியாகவும் எனக்கு கனவு காட்டப்பட்டது. அதாவது 2013 செப்டம்பர் 30. அது இந்த ஒரு விஷயம் இப்படி தெரிஞ்சனால அது எதுன்னு எனக்கே தெரியாது. ஆனாலும் நான் அந்த டயரில் எழுதி போட்டேன், அதுக்கு ஞாபகம் இருக்குது. அது திருப்பி 10 வருடத்துக்கு பிறகு இங்கே அன்றைக்கு 108 சன்னியாசிகள் வந்திருக்கிறார்கள். அந்த 108 சன்னியாசி வந்திருக்கும்போது எனக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் இங்கே எனக்கு அழைப்பு கொடுத்து நான் அதன் மூலமாக இங்கே வந்திருக்கிறேன். வந்து பார்த்தா நான் பார்த்த அதே குளம், அதே மரம், செடி கொடிகள், அந்த நாகருடைய பூமி, இங்கே ஆஞ்சநேயர் இருப்பதாக சொன்னார்கள். கிட்டத்தட்ட 12-13 வயசு இருக்கும். நான் ஆஞ்சநேயரை நேரடியாக சந்தித்தவன். ஆஞ்சநேயரை நேரடியாக சந்தித்து அதன் மூலம் நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு பயன்பட்டிருக்கிறேன். அதே ஆஞ்சநேயருடைய உதவி இன்றைக்கு வரை, இந்த நிமிஷம் வரை எனக்கு அது துணையாகத்தான் இருக்கிறது. அன்று நான் நிறைய குருக்கள், அதாவது கிட்டத்தட்ட 26 குருதேவர்கள் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள். இங்கே இப்போ கிடைத்திருக்க குருதேவர் 27வது குருவாகும். ஆனால் அன்றைக்கு எனக்கு பார்த்த முகம், அதே ஆள் இங்கே சந்தித்த போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவரை சந்தித்த போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் அவருடைய திறமையும், அவருடைய நேர்மையும், அவருடைய செயலாற்றில், அவருடைய சித்திகளை பற்றி பார்த்தா எனக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆஞ்சநேயர், அதே ஆஞ்சநேயர் அவருடைய ஆஞ்சநேயுடைய சித்தராக அவர் விளங்குகிறார். அவர் நிறைய பேருக்கு இங்கே நான் வந்தது பிறகு நிறைய விஷயங்களை நிறைய பேருக்கு செய்திருக்கிறார்கள். நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். யாராலும் தீர்க்க முடியாத பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். மட்டும் இல்லை, இங்கே வரக்கூடியவங்களுக்கு ஒவ்வொருடைய விஷயங்களையும் ஒவ்வொன்றாக கேட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு என்னென்ன பயன் வேண்டுமோ அதை பார்த்து எந்த ஒரு காசுக்கு ஆசைப்படாமல் இங்கே கோவிலுக்காக ஏதாவது செய்யக்கூடியவங்க ஒரு டொனேஷன் போல் சின்னது ஒன்று கொடுத்து ரசீதை போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. மற்றபடி தேங்காய் முட்டறுத்தல் என்று ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. வரக்கூடியவரோட தடசங்களை நீக்கக்கூடிய முட்டறுத்தல். அதற்கு அவருடைய எந்த ஒரு காசு இதுவரைக்கும் வாங்கினதாக இல்லை. அவர் கோவிலுக்காக அவர் தானமாக செய்யக்கூடிய எது முடியுமோ அது செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புனிதரை நான் கண்டேன் என்றால் எனக்கு அதுபோல் இனி வாழ்க்கையில் இனி ஒரு குரு கிடைப்பார் என்று அதிசயம். அந்த அளவுக்கு ஆத்மீக குருவில் எனக்கு கிடைத்தல மிக பொக்கிஷமான ஒரு ஆள். அதற்கு இந்த கோவில் வருவதற்கு இந்த காரணமாக இருந்த இனி ஒரு ஆள் என்றால் இந்த மேடம் தான், பிருந்தா மேடம். அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டு ஸ்ரீகுமார் சார் அவர்கள். ஆனால் அவருடைய வரலாறு பார்க்கும்போது அதற்கு முன்னாடி பழைய விஷயம், அவருடைய அப்பா பிருந்தா மேடத்தினுடைய அப்பா குலசேகரத்தில் ஒரு ஸ்ரீகிருஷ்ணர் என்ற கோவிலை நடத்தி வருகிறார். நான் அவருடைய நட்பு 10-30 வருஷத்துக்கு முன்னாடி கிடைத்தது. அந்த கோயிலுக்கு போய் நான் அடிக்கடி அந்த கோயில் போய் வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த கோயிலுடைய தொடர்பும் அவருடைய பழைய எம்எல்ஏ திரு அப்பு நடேசன் அவர்கள் தான் அந்த கோயிலை நடத்தக்கூடிய ஒரு காரணகர்த்தாவாக இருந்தார். அவரை சந்தித்த போது அவருடைய நட்பு கிடைத்து அது மூலம் நிறைய ஒரு மகானண்டே சொல்லலை, நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். என் மூலமாகவும் பலருக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகான் மூலமாக எனக்கு அறிமுகம் கிடைத்தது. அங்கேருந்து முதல் அனுபவம், அந்த கோவில் போய் வரும்போது என்னுடைய விஷயங்களை பார்த்து கவனித்து அவர் பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு பகவத்கீதை அவருடைய பூஜா முறையில் இருந்தது. அதை என்னை கூப்பிட்டு போய் அவரே முதல் தந்திருக்கிறார்னு எவ்வளோ மகத்துவமான ஒரு புனித மகான் என்பதும் பிறரை கண்டு அவருடைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய மகள் தான் இந்த பிருந்தா மேடம். அவங்களுக்கு எப்படி இந்த கனவுல உதித்தது என்றவோ அதே இடத்துல இப்படி ஒரு கோயில் செய்யணும்னு சொல்லி திருவட்டாறு இந்த இடத்துலையே ஆஞ்சநேயர் கோயில் எழுப்புவதற்காக மிகவும் அரும்பாடுபட்டவர். இவர் அதற்காக நம்முடைய குருநாதரை சென்று கண்டு அங்கேருந்து அவரை கூட்டி இங்கேயே இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்னென்னா, அவருக்கும் அது போல் ஒரு 10 வருடங்கள் முன்னால் இதே இடத்துக்கு கன்னியாகுமரியில் ஒரு இடத்துக்கு வரதாகவும், ஆஞ்சநேயனுடைய பக்தனாக இருந்து பிறருக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு உள்ள எண்ணமும், தனக்கு எந்த காசும் வேண்டாம், என்னால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு பக்குவம் ஒரு மனநிலையில் இருந்திருக்கிறால் இதை விட தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன இருக்கிறது?
இனி இப்பொழுது அவருடைய எண்ணம் எல்லாம் இங்கே ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோயில் கட்ட வேண்டும், இங்குடைய வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் அதனால் பயன்பட வேண்டும் என்பதே அவருடைய எண்ணம். மட்டும் இல்லை, பிருந்தாவன இடத்தினுடைய எண்ணம் அதே எண்ணம் தான் இருக்கிறது. மட்டும் இல்லை, இங்கு வட இந்தியாவிலிருந்து சுமார் ராஜஸ்தானிலிருந்தும் ஆட்கள் வராங்க. கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கேரளா மற்றும் தமிழ்நாடு, மெட்ராஸிலிருந்தெல்லாம் நிறைய, சென்னையிலேருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நான் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை எந்த நாளாக இருந்தால் இந்த விசேஷமான நாட்களில் எல்லா நாட்களிலும் பங்கு கொள்வதாக இருக்கிறேன். அதனால் எனக்கு இங்கே உள்ள நிகழ்ச்சிகளை எனக்கு பார்க்க முடிகிறது, காண முடிகிறது. அப்படிப்பட்ட இந்த புனிதமான இடத்துல நிறைய பேர் பயன்பட்டு செல்கிறார் என்றால் அதன் மகத்துவம் இந்த கோவிலுடைய ஆஞ்சநேயர் மகிமை தான். ஆஞ்சநேயரை மனதில் நினைத்தாலே மறு நிமிஷம் நாம் என்ன நினைத்திருந்தாலும் அந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்காக நம்ம கேட்டிருந்தாலும் அதை நடத்தி கொடுக்குறார். அப்படிப்பட்ட புனிதமான ஒரு வீர ஆஞ்சநேயர் கோவில் இங்கு வருவதென்றால் நாம் அத்தனை பேரும் அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். இனியும் வரக்கூடிய நாட்களில் இனியும் ஒரு 108 சன்னியாசிகள் இங்கே வருவதாக கூறியிருக்கார்கள். அது மட்டும் இல்லை, இங்கே கோவில் திருப்பணி ஆரம்பிக்கும் அந்த அடிக்கல் நாட்டும் போது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதாவது ஜார்க்கண்டு கவர்னராக இருக்கக்கூடியவர் இங்கே வந்திருந்தார். மதுரை ஆதீன அவர்கள் வந்திருந்தார்கள். மற்றும் நிறைய புஷ்பாஞ்சலி சுவாமியார் வந்திருந்தாங்க. இப்படி நிறைய பேர் இங்கே வந்து இந்த அடிக்கல் நாட்டு வழியாக நடத்தி சென்றிருக்கிறார்கள். இனி இந்த கோவில் ஆரம்பிக்க பிறகு மீண்டும் அவர்கள் வருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே வந்து எந்த நிகழ்ச்சிக்கும் புனிதமான சக்தி படைத்த சித்தர்கள் வருவதென்றால் அது நமக்கும் இந்த இடத்துக்கும் வருங்காலத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய பலனை தரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இனி அதே போல் இங்கே முட்டார்த்தல் விஷயம் மட்டும் இல்லை, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனை. நேற்றை கூட எனக்கு தெரிஞ்ச பையன்குளத்தில் என்று ஒரு ஆள் வந்திருந்தார். அவருடைய மகளுக்காக ஒரு பிரச்சனை, யாராலும் முடியாதுன்னு எத்தனை லட்சம் வேணுமானாலும் கொடுத்து நான் செய்கிறேன், அதை நான் செலவு செய்கிறேன், எனக்கு அதுக்கு முடிச்சு கொடுங்கன்னு கேட்டார். ஆனால் சாமி நான் முடிஞ்சால் நான் செய்கிறேன்னு சொல்லி அதை நேற்றைக்கு கிளியர் பண்ணி கொடுத்து அவருடைய அன்னதானம் இன்றைக்கி நடந்திருக்கிறது. என்றால் எப்படிப்பட்ட விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு புனிதார், அப்படிப்பட்ட ஒரு மகான் எனக்கு குருவாக கிடைத்ததில் மிக நன்றி, சந்தோஷம். மட்டுமில்லை, இந்த எக்ஸிக்யூட்டிவில் நிறைய பேர் இருக்குது. எல்லோரும் தன்னெல்லாம் கருதாமல் இந்த கோயிலுக்காக எல்லா விதமான செயல்பாடும் செய்யக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் இருக்கிறதுனால எனக்கும் மிக மிக சந்தோஷம். மட்டுமில்லை, இந்த கோயிலுடைய வரலாறை பற்றி சொன்னால் இனியும் 108 வைணவ கோயிலில் ஒரு கோயிலில் ஆதிகேசவன் கோயில், அதுன்னு பக்கத்தில் தான் இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிறது. அது பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டி எழுப்பும்போது அயோத்திக்கு நிகரான இங்கே தென்னிந்தியாவில் வேறு எந்த இடத்துலையும் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இல்லை. இங்கே இருக்கு ஒன்று இங்கே சுசீந்திரத்தில் ஒரு கோயில் இருக்குது. அது என்று ஒரு ஆஞ்சநேய ஜெயந்தியாக மற்றபடி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி போனால் நமக்கு சாமியை நேரடியாக கும்பிடுவதற்கு கஷ்டமாகுது. இங்கே இங்கே வந்து ஆராட்டு நடந்தது. எல்லா பக்தரும் நேரடியாக போய் ஆராட்டு செய்வதற்கும் பார்ப்பதற்கும் வசதியாக இருந்தது. இனியும் வரக்கூடிய சிவராத்திரி என்று இனி ஒரு சிவனுடைய ஒரு ஆராட்டு நடத்த இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடத்தி ராமாயண வாசனை, திருவாசகம், இப்படி எந்த ஒரு நிகழ்ச்சியானால் இங்கே மிக பிரம்மாண்டமான ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே வர பக்தர்களுக்கு எந்தவித குறையும் இன்று நடத்தக்கூடிய அளவில் இருக்கிறது என்றால் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அனைத்து விதமான உதவிகள் இந்த கோயில் மூலம் செய்து கொடுத்து கொண்டிருப்பதாகவும் அதனால் அது அவர்கள் நன்மை அடைவதனாலேயும் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட புனிதமான இடத்தை பற்றி சொல்லப்போனால் இனி நிறைய விஷயம் பேசி கொண்டிருக்கலாம். இருந்தாலும் இனி ஒரு சந்தர்ப்பத்தை மீதி விஷயங்களை சொல்கிறேன். ஆனாலும் இந்த கோயிலினுடைய திருப்பணி முடிந்து எல்லா பேருக்கும் பயன்பெறக்கூடிய அளவுக்கு இது கட்டி முடிக்க வேண்டும் என்று என் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் ஆஞ்சநேயன், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் குருதேவா.